வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ரொம்ப சூப்பராக 1 கிலோ பிரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 50 மில்லி நெய் ஊற்றிடலாம், 200 மில்லி எண்ணெய் ஊற்றிடலாம், 3 பீஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, 7 நம்பர் ஏலக்காய், 7 கிராம்பு, 2 ஸ்டார் பூ சேர்த்துடலாம். கைக்கு ஃபுல்லாக ஒரு கொத்து புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். அதே மாதிரி கைக்கு ஃபுல்லாக ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நீளமாக மெல்லிசாக நறுக்கின 400 கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து தீயை மீடியமாக வச்சு 20 செகண்ட் வதக்கிக்கலாம். முந்நூற்றம்பது கிராம் தக்காளி, இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிய வெந்ததும் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு 20 செகண்ட் வதக்கிக்கலாம். இரநூறு மில்லி தயிர் ஊற்றிடலாம். ஒரு கிலோ பிரானை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துடலாம். நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். 1 லிட்டர் 400 மில்லி தண்ணி ஊற்றிடலாம். 1க்கு 1.5 அளவு தண்ணியில் 100 மில்லி தண்ணி குறைவாக ஊற்றுறேன். பிரானில் இருந்து தண்ணி வெளியேறும், அதனால தான். அதே மாதிரி பிரான் சீக்கிரம் வெந்துடும், அதனால் முதல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்காமல் அரிசியை சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு தக்கன உப்பு கூட குறைய சேர்த்துக்கோங்க. தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். மூடி வேக விட்டுறலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது. ஒருக்கா அரிசி உடையாமல் கலந்து விட்டுறலாம். தீயை மீடியமாக வச்சு மூடிடலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துட்டு சைடில் இருந்து அடிப்பக்கம் வர நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு தம் போட்டுறலாம். மேலே வெயிட் வச்சு தீயை ரொம்ப குறைவாக வச்சு 25 நிமிஷம் தம் போட்டுறலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கலந்து விட்டுறலாம். பிரான்லாம் ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நௌஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.